ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் யூஸ் ஆகுற ஒரு லைஃப் ஹேக்கை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சாதாரணமாக நம்ம வீடுகளில் இருக்கிற லேப்டாப் பேக்ஸ் இருக்கட்டும், இவ்வாறான பேக்ஸ் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, தண்ணி படும்போது தண்ணி சாதாரணமாக பேக்ஸுக்குள்ளே போகக்கூடிய மாதிரியான ஒரு அபாயம் காணப்படுது. ஸோ இதன் காரணமாக நம்ம பேக்ஸுக்குள்ளே வச்சிருக்கிற புக்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸாக இருக்கலாம், தண்ணி போகும்போது அது சேதமடைகிற அபாயம் காணப்படுது. ஸோ இதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் இந்த வீடியோ நம்ம என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, சாதாரணமாக இருக்கிற நம்மளோட பேக்கை வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் பேக்கை எப்படி கன்வெர்ட் செய்யுது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தர ஒவ்வொரு லைக்ஸும் ஒவ்வொரு சப்போர்ட்ஸும் தான் எங்களுக்கு தர ஒரு மோட்டிவேஷன். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான பொருட்களை பற்றி பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் கிளியர் சிலிக்கன் சீலன் அப்படின்ற அந்த சிலிக்கன் கம், அதாவது சிலிக்கன் பேஸ்ட்டு நீங்கள் கட்டாயம் ஆகணும். இதில் வந்து நீங்கள் சாதாரணமாக இந்த சிலிக்கன் வந்து 3 கலரில் வருது. ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து ஒயிட் கலர், இன்னொன்று வந்து கிளியர், அதாவது டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். ஸோ நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து இப்படியான கிளியர் சிலிக்கன் தான். அடுத்தது வந்து நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் டின்னர் எடுத்துக்கலாம், சரியா? அடுத்தது வந்து இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஜார், அடுத்தது வந்து ஒரு ப்ரஷ், அதாவது பூசுறதுக்காக ஒரு ப்ரஷ் ஒன்று நம்ம எடுத்துக்குவோம். முதல்ல வந்து எங்களோட பேக்ஸை வந்து நம்ம தயார் பண்ணிக்கலாம். ஸோ நான் எடுத்துக்கிற வந்து என்னோடய லேப்டாப் பேக். ஸோ இந்த பேக்கை நான் ஃபஸ்ட்டுக்கு நார்மலாகவே அதில் இருக்கிற அந்த தூசி, துகள்கள், ஆயில், கிரீஸ் அப்படியான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன செய்யணுன்னா ஒரு மேலோட்டமான க்ளீன் பண்ணிக்கிறேன். உங்களால் ஏழும் அப்படின்னா நீங்கள் இது ஃப்ரெஷ்ஷாக நல்லாவே ஒரு ட்ரை க்ளீன் பண்ணதுக்கு பிறவோ இல்லை நல்லா கழுவி காய்ச்சதுக்கு பிறகு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இது சும்மா நான் இது ஆல்ரெடி க்ளீன் அரிக்கிறதுனால நான் இதில் இருக்கிற டஸ்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டுக்கு நான் தொடச்சிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த சிலிக்கான் ஜெல்லில் வந்து நாங்கள் டின்னரில் கலந்து நாங்கள் இதுக்கு மேலே பூச போகிறோம். ஸோ இதுக்கு பூசினதுக்கு அப்புறம் இதுக்குள்ளே வாட்டர் போகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ அடுத்த வந்து எங்களோட இந்த வாட்டர் ப்ரூஃப் பேஸ்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். முதல்ல நம்ம என்ன செய்வோம்னா, எங்களுடைய சிலிக்கான் பேஸ்ட்டை வந்து பிரிச்சுக்குவோம். நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் அந்த பேஸ்ட், நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு நம்ம என்ன செய்வோம், இதில் டின்னர் ஊற்றிக்குவோம். நீங்கள் டின்னர் யூஸ் பண்ணும்போது என்ன செய்யணும்னா, கட்டாயம் வந்து காற்றோட்டமான இடத்துல நீங்கள் இந்த டின்னரை யூஸ் பண்ணணும். அப்படின்னா இது வந்து சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தும். ஸோ நம்மளுக்கு இந்த அளவு போதும், நமக்கு இந்த அளவுக்கு போதும். ஸோ மிச்சத்தை மூடி வச்சுக்கணும். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்மளோட இந்த டிரான்ஸ்பரண்ட் சிலிக்கனை வந்து நம்ம இதை உடச்சி ஊற்றணும். ஓகே, இப்போ அடுத்த நம்ம என்ன செய்ய போனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் இது மாதிரி ஒரு பவுலை யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம போட்டுட்டு மூடிக்குவோம். இது ஓகே, மூடிட்டு பார்த்தா வந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது எப்படின்னா, இதில் இருக்கிற இந்த சிலிக்கனும் இந்த டின்னரும் வந்து நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு பெயிண்ட் மாதிரியான ஒரு இதுக்கு வரணும். அப்போ தான் நீங்கள் உங்களோட பேக் பேக்கில் நீங்கள் பூசும்போது ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் அந்த கட்டி கட்டி அரிக்கிற மாதிரி இல்லாமல் நல்லா நீங்கள் குலுக்கி மிக்ஸ் பண்ணிக்கிறதா ரொம்ப நல்லது. ஸோ இப்போ
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விளங்கும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு பெயிண்ட் மாதிரியான ஒரு பதத்துக்கு வந்துருக்கு. ஸோ நம்ம வாங்க பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இது வந்து நம்ம இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும் இது ஒரு பெயிண்ட் மாதிரியான ஒரு பதத்துக்கு வந்துருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ரெஷ்ஷால் வந்து நம்ம எடுத்து உங்களோட பேக்கில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். பேக்குள்ளே நம்ம கவர் ஆகிற மாதிரி நம்ம பூசிக்குவோம். தாராளமாக நீங்கள் பூசுங்க, ஒன்றும் ஆகாது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் அந்த மூளை முடுக்கு எல்லாம் இஞ்சி பிசக்காமல் இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் பூசுங்க. அப்போ தான் என்ன நடக்கும்னா மழை தண்ணி படும்போது இந்த இடத்துல வடியாமல் அந்த தேங்கி நிற்காமல் தடைப்படும். நீங்கள் இதுக்கு 1க்கு 2 கோட் வேணால் பூசலாம். நீங்கள் எவ்வளோ நீங்கள் ஃபுல்லாக பூசுனீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். அதாவது சமமாக தான் நீங்கள் இதில் பூசணும். ஒரு இடத்துல கூடியாவோ ஒரு இடத்துல குறையாவோ நீங்கள் பூசக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட பேக் பேக்கை ஃபுல்லாக நாங்கள் யூஸ் பண்ண அந்த சொல்யூஷனால் பெயிண்ட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விளங்கும் கிட்டத்தட்ட இது வந்து மலையில் நனைஞ்ச மாதிரியான ஒரு லுக்கில் தான் இருக்குது. இதில் டெஸ்டிங்கை பார்க்குறதுக்காக நான் என்ன செஞ்சேன்னா இந்த இடத்துல மட்டும் நான் பெயிண்ட் பண்ணலை. ஸோ இதெல்லாம் நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சொல்யூஷனால் ஸோ இது நல்லா 24 மணி நேரம் வரைக்கும் காய்ஞ்சதுக்கு பிறகு இதில் அவுட்புட் எப்படி இருக்கிறத பார்ப்போம். 24 hours later. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம். இப்போ அதில் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விளங்கும் சாதாரணமாக இந்த பேக் வந்து பெயிண்ட் பண்ணும் போது எப்படி இருந்துச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இப்போ இருக்குது. ஸோ நான் நேற்றே சொல்லியிருந்தேன் நான் இந்த இடத்துல மட்டும் நல்லா உங்களுக்கு பெயிண்ட் பண்ணேன். இந்த இடத்துல வந்து இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் விளங்குது அப்படின்னு உங்களுக்கு இதுக்கும் இந்த இடத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் உங்களால் கண்டுபிடிக்கவே இல்லாமல் இருக்குது. நான் இந்த இடத்துல ஃபுல்லாக நான் ஒரு சொல்யூஷன் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இதுக்கிட்ட வந்து நான் அப்ளை பண்ணலை. ஸோ வாங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல தண்ணி படும்போது எப்படி இருக்குது, இந்த இடத்துல தண்ணி படும்போது எப்படி இருக்குது, உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நான் இந்த இடத்துல என்ன ஸ்ப்ரே பண்ணி பார்ப்போம். உங்களுக்கே விளங்கும் தண்ணி படும்போது என்ன நடக்குது அப்படின்னா ஒரு சொட்டு கூட அதில் ஒட்டாமல் அப்படியே என்ன செய்யுது தாமரையில் கொட்டுற மாதிரி அப்படியே கீழே தான் விழுது. ஸோ இது உதறினாலே இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே விழுந்துடும். ஸோ நான் இங்கே உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இது வந்து நான் பெயிண்ட் பண்ண போகுது. ஆனால் இந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா தண்ணி உறிஞ்சிக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் சும்மா ஏதோ அந்த ஒரு பொலித்தீன் பேக் மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது இது எவ்வளோ தான் நம்ம தண்ணி வச்சு நினைச்சாலும் ஈரமாகவே இல்லை. ஸோ இன்றைக்கி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சக்ஸஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சாதாரணமாக இந்த பேக் வந்து இதுக்கு முன்னாடி தண்ணி படும்போது என்ன நடந்தது அப்படின்னா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற தண்ணி அவ்வளோத்தையும் உறிஞ்சி எடுத்துக்கிட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி தாமரையில் தண்ணி படும்போது ஒட்டாமல் அதுக்கு மேலே வழுகி போகுதோ அதை மாதிரி இந்த பேக்லேயும் தண்ணி படும்போது அப்படியே தண்ணி வழுகி போகுது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சக்ஸஸ். நீங்களும் மறக்காமல் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு லைஃப் ஹேக்காகவும் இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.